பாண்டியன் ஸ்டோர் டுடே எபிசோட் சுகன்யா எதிர்த்து வீட்டுக்கு போயிருக்காங்க. அவங்க தீபாவளிக்கு சுகன்யாவுக்கு புடவை எடுத்திருப்பாங்க. இந்த புடவை நல்லா இருந்தால் இதை எடுத்துக்கோ, இல்லைன்னா வந்து நீ என்னோட புடவையை கூட எடுத்துக்கோன்றாங்க. இல்லை இல்லை அத்தாச்சி, இந்த புடவை நல்லா இருக்கு, நான் இதுவே எடுத்துக்கிறேன்றாங்க. அப்படியம்மா சரின்னு வாங்க. அப்புறம் பழனி வராங்க. என்னுடைய புருஷனுக்கு நீங்கள் எதுவும் எடுக்கலையான்றாங்க. ஏமா அவனுக்கு போய் எடுக்காத இருப்போம்மா சொல்லு, அவனுக்கெல்லாம் எடுத்திருக்குன்றாங்க. இந்தடா பழனி அப்படின்னு சொல்லிட்டு பழனிக்கு கொடுக்குறாங்க. ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பழனி, சுகன்யா உன் வீட்டில் இருந்து தலை தீபாவளியை ரொம்ப சிறப்பாக கொண்டாடிட்டாங்க போல அப்படின்றாங்க. ஆமாம்மா அத்தாச்சி, ரொம்ப சிறப்பாகவே கொண்டாடிட்டாங்கன்றாங்க. எப்படியோம்மா நல்லபடியாக தீபாவளியை கொண்டாடினாங்க இல்லையா, அது வரைக்கும் சந்தோஷம் தான்றாங்க. ஆமாம், நான் மறக்கவே முடியாத அளவுக்கு என்னோட தீபாவளியை கொண்டாடிட்டாங்க அப்படின்ட்டு சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறமா சக்தி வேலும் முத்துவேலும் வராங்க. என்னடா சிறு வரிசெல்லாம் வந்துச்சா அப்படின்றாங்க. வந்துச்சுன்றாங்க. சரி, அந்த கடையை பற்றி நீங்கள் எதுவும் பேச்சு எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் அப்படின்னு சுகன்யா கேட்கவும், பேச்சு நான் எடுக்கிறது நாங்கள் எல்லாம் முடிவே பார்த்தாச்சுன்றாங்க. என்ன சொல்கிறீங்க? ஆமாம், பழனிக்கு வந்து கடையை பார்த்துட்டோம், தீபாவளி கழிஞ்சதுமே வந்து அந்த கடையில் தாராளமாக வேலை செய்யலான்றாங்க. நீங்கள் இவ்வளோ சீக்கிரமாக முடிவு எடுக்கிறீங்க, ஏன் அவங்க வீட்டில் பேசுகிறதுக்கு பர்மிஷன் வேணுமா, இல்லை நாள் குறிக்கணுமான்றாங்க. டே, முதல்ல அந்த வீட்டை நினச்சி பயப்படாது சரியா, நீ சொல்கிறியா இல்லை நான் சொல்லட்டுமா அப்படின்ற மாதிரி தான் சொல்லுவாங்க. அப்போ தான் நீ எதுவும் சொல்லாத, நானே சொல்லிக்கிறேன்றாங்க. சும்மா தேவையில்ல சொல்லி பிரச்சனை வேண்டாம் சரியா, நானே பேசிட்டு ஒரு நல்ல நாள் என்னைக்கோ அன்றைக்கி பார்த்துக்கிறேன்னுவாங்க. சரி ஓகே, சீக்கிரமாக பேசுடா, தீபாவளிக்குள்ளே அந்த கடைக்கு போகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த கடையோட பெரிய கடை ஒன்று சுகன்யா கூட சந்தோஷம். அப்புறம் பழனி இவங்களோட உட்காந்துட்டு இருப்பாங்க. கதிர் செந்தில் கூடலாம் படத்துக்கு போகலாமா, அப்பா வர மாட்டாரேன்னு சரவணன் சொல்லுவாங்க. டே, அவரு கூட இருக்கக்கூடாதுன்னா வெளியே போகலான்னு சொல்கிறேன் நானுவாங்க. இல்லை நான் வரல, வீட்டில் ஜாலியாக இருக்கு. அண்ணா உனக்கு என்னென்ன ஜாலி அப்படின்ற மாதிரி செந்தில் சொல்கிறாங்க. அடே, ஒவ்வொன்றுத்தையும் ரசிக்கணும்டா அண்ணன், எங்கடா ரசிக்கிற, இதெல்லாம் ரசிச்சு பாரு எவ்வளோ நல்லா இருக்கு அப்படின்றாங்க. நீ எல்லாம் எப்படின்னா இப்படியெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. அதுக்கப்புறம் பழனி இருந்துட்டு, மாப்பிள்ளைங்களா உங்ககிட்ட நான் உனக்கு கேட்பேன், அது கரெக்டாக இல்லையான்றதை நீங்கள் சொல்லணும். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்னு வாங்க கேட்கலான்னு நினைக்கும் போது பாண்டி வந்துடுறாங்க. இந்த நேரம் பார்த்தா இவர் வரணும், நல்லா எந்திரிச்சிடுறாங்க. டே பழனி, நீ உன் அக்காவுக்கு சிறு வருஷம் பண்ணது அவளுக்கு அவ்வளோ சந்தோஷம், நம்ம மனசுக்கு அவளை கையில் பிடிக்க முடியல தெரியுமான்றாங்க. என் தம்பி எனக்காக இதை பண்ணிட்டான் அதை பண்ணிட்டான்ட்டு என்னம்மா சந்தோஷமா இருக்க தெரியுமா, அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காடா, அவளை நீ ரொம்ப சந்தோஷப்படுத்திட்டேன்றாங்க. நீ என்னால் முடிஞ்சுதானே செஞ்சேன். டே, பணத்தை எதனா கடையிலேருந்து எடுத்துட்டியா என்ன கேட்காம, எப்படி எடுத்திருந்தா சொல்லுடா, கணக்கு வழக்கில் நம்ம எழுதிக்கலாம் அப்படின்றாங்க. உடனே இதை கேட்டு ஷாக் ஆகுறாங்க. அப்படியெல்லாம் இல்லை மச்சான், சுகன்யா வீட்டில் இருந்து பணம் கொடுத்தாங்க இல்லையா, அதில் இருந்து அக்காவுக்கு வாங்கிட்டு வந்தேன்றாங்க. எல்லாத்துலேயும் மாமாவை சந்தேகப்பட்டுட்டு தான் இருப்பீங்க கத்துறாங்க. டே, இருக்கிறத தான் சொன்னேன், இல்லாத ஒன்றும் சொல்லலையே நானுன்றாங்க. பணம் என்னை கேட்டதாலே கொடுத்துருப்பல. ஆமாம், இப்போ கொடுக்குறது தானே கதிர் சொல்கிறாங்க. இப்போ அவனுக்கு தேவை இல்லைடா, அதான் வாங்கிட்டான்ல எல்லான்றாங்க. உங்களெல்லாம் அப்படின்ற மாதிரி தான் கோவப்படுவாங்க. சரி விடுங்கன்னு வாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பட்டாசு எல்லாம் வெடிச்சிட்டு இருக்காங்க. வெடிக்கலான்ட்டு எல்லாரும் போய் பட்டாசு வெடிக்கிறாங்க. வேணுனே குமார் என்ன பண்ணுவாங்கன்னா, சரவணன் வந்து அடிச்சாங்க இல்லையா, அதனால் அந்த வீம்பில் வந்து அந்த பட்டாசை தூக்கி அவங்க மேலே போட்டுருவாங்க, சரவணன் மேலே. அப்புறம் கோவப்பட்டு சண்டைக்கு போகிறாங்க. நீ வேணும் தானே பண்ணிட்டு சக்திவேலு அப்புறம் எல்லாரும் வந்து அந்த பிரச்சனையை சரி செஞ்சு விட்டுருவாங்க. இங்கே கோமதி அவங்களுடைய அம்மாவை ரொம்ப நேரம் பேசிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. அதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்கு.